வணக்க மக்களே, சற்று முன்வையான செய்தி ஒன்று விளையாடுள்ளதாம். திமுகவை தாவைக்க இடையதான் போட்டியா? விஜய் பேச்சுக்கு எடப்பாடியார் பழனிசாமி கொடுத்த ரியாக்ஷன். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் திமுகவுக்கும் தாவைக்கும் இடையேதான் போட்டி என பேசியது குறித்த செய்தியாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளாராம். அதாவது அதற்கு அவருடைய கருத்து என்னவென்றால், ஆனால் மக்கள் கருத்து வேறு என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளாராம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளரை சந்தித்து பேசினார். அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும், அப்போதுதான் கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் தான் 10 நாட்கள் இது நடக்கவில்லை என்றால் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்க மாட்டோம் என்று செங்கோட்டை அவர்கள் தெரிவித்து வந்த நிலையில்தான் அடுத்த நாளே அவர் கட்சியில் அனைத்து பொறுப்புகளிலிருந்து தமிழக கட்சியிலிருந்து, அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை நீக்கி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளாராம். இதையடுத்துதான் சலசலப்புகள் எல்லாம் நிலை வந்த நிலையில் சூழலில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் அதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பினாராம். இந்த சந்திப்பின் போதுதான் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கலாம் என தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் இன்று சேலத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மினி மாரத்தானை தொடங்கி வைத்தார் தமிழக பாஜக தலைவர் நயினார் அவர்கள். இதையடுத்து சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரை இல்லத்திலே நேரில் சென்று பேசியுள்ளார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதாம். அதாவது பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனும் திடீரென அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு வருதாம். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் பேசிய நயினா நாகேந்திரன் அவர்கள், மரியாதை நிமித்தியாகத்தான் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தேன். இது அரசியல் நாங்கள் எதுவும் பேசவில்லை. பாஜக நிச்சயமாக எந்த ஒரு கட்சியின் உட்கட்சி பிரச்சனையிலும் தலையாளா என்று நான் உறுதியாக கூறினேன் என்று மாநில தலைவர், அதாவது பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். தம்பி விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். கூட்டம் வருவதை வைத்துதான் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று எல்லாம் சொல்லக்கூடாது. அதற்கு தேர்தல் வர வேண்டும், ஒழுங்கான வேட்பாளர் எல்லாம் நியமனம் செய்ய வேண்டும், அதற்கெல்லாம் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும், மக்கள் ஓட்டு போட வேண்டும், அதன் பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும், ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியாது என்று நயினா நாகேந்திரன் அவர்கள் பத்திரிகைகளும் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அதாவது வேட்பாளராக வேனில் செல்லும் மக்களை கைகளை பார்த்தபொழுது எது ஓட்டாக மாறும் என நமக்கு தெரியும். முதல்வராக பணியாற்றி உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். திடீரென வந்து திமுக தாவேக்கு தான் போட்டி என சொன்னால் எப்படி, அது எப்படி பொருத்தமாக இருக்கும் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் எங்களுடன் யாரையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று நயினா நாகேந்திரன் கூறியிருந்தாராம். அதாவது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் உள்ள நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த வாரம் கூட திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் நேற்று நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாராம். இதனைத் தொடர்ந்துதான் திமுக தனது அரசியல் எதிரி என்றும் பாஜக தனது கொள்கை எதிரி என்றும் கூறி வருகிறார் நடிகர் விஜய் அவர்கள். தனது அரசியல் மாநாடு முதல் தற்போது தேர்தல் பரப்புரையில் செல்லும் இடமெல்லாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தாவேக்காவு தான் போட்டி என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்து வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் என்று குறிப்பிட்டாராம்.